இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த பக்கம் திருப்பி பாருங்கக்கா. இது யாரோட வேலை? தெரியல. பார்வதி, கூப்பிட்டியா? வாடி வா. ஹலோ மா. ஆதி, உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. இன்னும் இங்க மீட்டிங் முடியலம்மா. மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு நீ உடனே வீட்டுக்கு வா. மீட்டிங்கை கேன்சல் பண்றதுனால எவ்வளவு பெரிய லாஸ் ஆனாலும் ஐ ரியலி டோன்ட் கேர். நீ உடனே வீட்டுக்கு வரணும். திஸ் இஸ் மை ஆர்டர். கம் நவ. சரிம்மா. சாரி, இப்போ மீட் வைண்ட் அப் பண்ணிப்போம். I'll call you back. என்ன சாதி? அம்மா ஏதோ டென்ஷனாக இருக்காங்க. மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல. சரி வா போய் பார்க்கலாம். சொல்லுவாங்க. இதுக்கும் மேல நீ எதையும் மறைக்க முடியாது. இன்னையோட நீயும் அந்த சமையல்காரியும் தொலைஞ்சிங்க. என்ன இது ஆதி? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இது யாரோட வேலை? பெரியத்த, இந்த கப்ப ஆதிமாமா ரூம்ல இருந்து நான் தான் எடுத்துட்டு வந்தேன். இந்த கப்ப நீ ஆதி ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்தியா? ஆமா அத்த, நான் தான் ஆதிமாமா ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். இவ வேற நடுவுல பூந்து ஆட்டத்தை கலைக்கிறாளே, இவளை எப்படி? என்ன நடக்குதுங்க? ஆமா உண்மைதான். இந்த கப்ப ஆதி ரூம்ல இருந்து உமா தான் எடுத்துட்டு வந்தா. அது உண்மைதான். நானே இது உங்ககிட்ட சொல்லந்தாக்கா இருந்தேன். அதுக்குள்ள இவ சொல்லிட்டா. அக்கா, ஆதி இந்த கப்ப ரூம்ல ரொம்ப பத்திரமா வச்சிருந்தானா, அதுல என்ன விஷயம் இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்தது. சரி, டீ குடிச்சுக்கிட்டே யோசிக்கலாம்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு போட்டோ வந்துச்சுக்கா. அதான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்லலாம்னு நினைச்சு அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம இப்படி எல்லாம் நடிச்சு சொல்ல வேண்டியதா போச்சுக்கா. மன்னிச்சிருங்கக்கா. நான் நடிச்சதெல்லாம் தப்புதான். ஆனா இப்படி ஒரு கப்ப ஆதி ரூம்ல வச்சிருந்தது தப்பு தானக்கா? ஆதி எதுக்குக்கா அவன் ரூம்ல இந்த கப்ப பத்திரமா வச்சிருக்கணும்? இப்போ ஓ ரூம்ல இருந்து இப்படி ஒரு கப்பு வெளியில வந்திருக்குன்னா இந்த அதிர்ச்சியை என்னால தாங்கிக்க முடியல ஆதி. ஒரு நிமிஷமா. என்ன பண்ற ஆதி?
ஒரு நிமிஷமா. அந்த ஷாப்போட நம்பர் இதில் இருக்கு, கால் பண்றேன். ரிங் போகுது, நீங்களே பேசுங்க. ஹலோ, மாடர்ன் கிஃப்ட் ஹவுஸ். நான் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி பேசுறேன். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். மேடம், இவங்கள யாரும் இல்ல மேடம். இங்க பாருப்பா, நீ பதட்டப்படாத. எல்லாரும் இருக்காங்களேன்னு சொல்லி பயப்படாத. நிதானமா பார்த்து யாரு உன்கிட்ட ஆர்டர் கொடுத்தாங்கன்னு கரெக்டா சொல்லு. இல்ல மேடம், என் ஷாப்புக்கு வந்து இந்த கப்பை ஆர்டர் கொடுத்தவங்க இங்க யாரும் இல்ல மேடம். மேடம், இவங்க தான் மேடம். என் ஷாப்புக்கு வந்து இந்த கப்பை ஆர்டர் கொடுத்தது இவங்க தான் மேடம். ஹலோ, என்ன உளர்ற? நான் இப்பதான் உன்னை முதல் முறையா பாக்குறேன். என்ன பார்த்து உன் ஷாப்புக்கு வந்து கப் ஆர்டர் பண்ணதா சொல்லிட்டு இருக்க? மேடம், இவங்க ஏன் இப்படி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல மேடம். ஆனா கன்ஃபார்மா சொல்றேன் மேடம், என் ஷாப்புக்கு வந்து இந்த கப்பை ஆர்டர் பண்ணது இவங்க தான் மேடம். எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண? இன்னுமா உங்களுக்கு புரியல? அப்பா சொன்ன மாதிரி ஜோஷியர் சொன்னதை உண்மையாக்கி பார்வதி மேல உங்க கோவத்தை திருப்பறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருக்கும் பார்வதியை பிடிக்காது. ஆனா உங்களுக்கு பார்வதி ரொம்ப பிடிக்கும். பார்வதி நீங்க வெறுக்கணும். எப்படியாச்சும் நீங்க இந்த வீட்டை விட்டு அவளை வெளியே அனுப்பணும்னு திட்டம் போட்டு என்னையும் பார்வதியை சம்மந்தப்படுத்தி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அது ஈஸியா நடந்துரும்னு நினைச்சிருப்பாங்க. ஆதி பார்வதி விஷயத்துல வனஜா உன்னை குழப்ப பாக்குறான்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? இதுல மித்ராவும் கூட்டு சேர்ந்திருக்கான். ஆண்டி, இல்ல ஆண்டி, இதுல எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ப்ளீஸ் என்ன நம்புங்க.